அதே மாதிரி தொழுகையை ஸ்டார்ட் பண்ண போறோம். தொழுகையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த தக்பீரை தஹ்ரீமான்னு சொல்லுவோம்ல, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறது. இந்த தக்பீர் கட்டுற முறையில எப்படி கைகளை உயர்த்தணுங்கிறது வருவோம். கைகளை இரு கைகளை உயர்த்த வேண்டும். காதுக்கு நேராகவோ அல்லது தோல் புஜத்துக்கு நேராகவோ உயர்த்தலாம். ஒரு முறை காதுக்கு நேராக, காதுக்கு அருகிலே வைத்து, இன்னொரு முறை தோலுக்கு நேராக, தோல் புஜத்துக்கு நேராக வைத்து உயர்த்த வேண்டும். சும்மா இப்படி உயர்த்தக்கூடாது, இப்படி உயர்த்த தக்பீர் கட்டக்கூடாது. அதே மாதிரி இப்படி உயர்த்த தக்பீர் கட்டக்கூடாது, காதுல தொட்டுட்டு, இதெல்லாம் கிடையாது. காதுக்கு நேராக, தோல் புஜத்துக்கு நேராக. கைகளை எப்படி வச்சிருக்கணும்? விரிச்சு இப்படி வைக்க கூடாது, பொத்தி வைக்க கூடாது, நார்மலா வச்சுக்கணும். இப்படி வைத்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறோம். நெஞ்சில கை கட்டுறோம். நெஞ்சில தொப்புளு கீழே கட்டிடக்கூடாது. அதே மாதிரி இடது நெஞ்சுக்கு இந்த பக்கம் வச்சு கட்டிடக்கூடாது. நெஞ்சுக்கு நடுவுல கரெக்டா இந்த நெஞ்சின் பகுதியில கட்டணும். எப்படி கைகளை வைக்கணும்? இடது கையை வைத்து இந்த இடது மணிக்கட்டு, இடது முன்கை, இடது இந்த முழங்கை, இந்த மூன்றுக்கும் படுமாறு இந்த வலது கையை கொண்டு போய் வைக்கணும். இப்படி இவ்வாறு நெஞ்சின் மீது கை கட்ட வேண்டும். அல்லது இந்த கைகளை இடது முழங்கை மீது படுமாறு வைக்கணும். இப்படி குடங்கை மீது படுமாறு இந்த வலது கையை வைக்கணும். ஒன்று இப்படி, இன்னொன்று இப்படி. இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், முன்கை, மணிக்கட்டு, இந்த குடங்கைக்கு மூணுக்கும் படுற மாதிரி கை வைக்கிறது. இரண்டாவது இன்னொரு முறை என்ன? இந்த கையை தூக்கி இங்க வச்சிருது, குடங்கையில வச்சிருது ஸ்ட்ரைட்டா. அல்லாஹ் அக்பர் என்று இப்படியோ அல்லது இப்படியோ கொண்டு போய் இப்படி தக்பீர் கட்டுதல், அல்லது இப்படி கை வைப்பது. கை வைத்த பிறகு சனா ஓதணும். சனானா என்ன ஓதணும்? சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக ஓதிரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு காட்டி தரவில்லை. அல்லாஹும்ம பஈது பைனி வ பைன கதாயா என்று துவங்கக்கூடிய துஆவை ஓத வேண்டும். அல்லது இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த் அப்படிங்கிற தொடங்குற துஆவை ஓதணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு துஆவை ஓதிக்கொள்ளலாம். ஓதிவிட்ட பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பிறகு துணை சூறாவாக ஏதாவது ஒரு சூரா, குல் ஹுவல்லாஹ் சூரா, உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவை ஓதணும். இது ஓதும் பொழுது நம்முடைய பார்வை, நிக்கிறோம்ல, நிக்கிறதுல சில முறைகளை சொல்லிக்கணும். நிக்கிறது எப்படி நிக்கணும்? இந்த கால்களை இப்படி விரிச்சு நிக்க கூடாது. அதே மாதிரி ரொம்ப இப்படி அட்டென்ஷன்ல போய் நின்ற கூடாது. ரெண்டுக்கும் நடுவுல இப்படி நார்மலா அவங்களுக்கு எப்படி நிக்க முடியுமோ அப்படி எப்படி நின்னுக்க வேண்டியது. நின்று தக்பீர் கட்டணும். இப்படி கட்டிக்கிறதா? சரி. அதற்கு அடுத்து இப்படி ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது பார்வை எங்க இருக்கணும்? முன்னாடி இருக்கணும். அவ்வளவுதான். சும்மா அந்த கண் பார்வை கொஞ்சம் இப்படி இந்த வலது பக்கமா போகலாம், இடது பக்கமா போகலாம், மேல போயிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மேல பாக்குறத விட்டு தடுத்திருக்கிறாங்க. யாரும் மேல பாக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தொழில் இப்படி திரும்பி அதெல்லாம் கூடாது, அதையும் தடுத்திருக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. முன்னாடி இப்படி நம்ம சுஜூத் இடம் படுது இல்ல, அந்த இடத்தை பார்க்கலாம், முன்னாடி பார்க்கலாம். அதே வலது பக்கத்துல ஏதாவது இடது பக்கத்துல இப்படி இந்த பார்வை இப்படி போகலாம், மேல போயிடக்கூடாது. இதுதான் சட்டம். அதற்கு அடுத்து என்ன? அல்ஹம்து சூரா ஓதியாச்சு, துணை சூரா ஓதியாச்சு. இப்ப ருக்கு செய்ய போறோம். ருக்கு செய்யறதுக்கு முன்னாடி சும்மா அப்படி ருக்கு போயிடக்கூடாது. இரு கைகளை உயர்த்தணும். ரஃபுல் யதைன், இரு கைகளை உயர்த்துறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை, சுன்னத்தாக இருக்கிறது. இரு கைகளையும் தோல் புஜத்துக்கு நேராகவோ அல்லது காதுக்கு நேராகவோ தோல் புஜத்துக்கு நேராகவோ உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று ருக்குக்கு போறோம். ருக்குக்கு போறதுக்கு முன்னாடி நான் ருக்கு செய்யக்கூடிய முறையை வைத்து சில அந்த முறைகளை வரிசையா உங்களுக்கு சொல்றேன். அந்த முறைகளை எல்லாம் கவனமா நீங்க கவனிங்க. ருக்கு செய்யற முறை வைத்து அல்லாஹ் அக்பர் அப்படி ருக்கு செய்யறேன் பாத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் தலையில இருந்து வருவோம். தலையை பொறுத்த வரைக்கும் இப்படி தூக்கி வச்சிடக்கூடாது. அதே மாதிரி இப்படி தொங்க போட்டக்கூடாது, நேராக வைக்க வேண்டும். அதற்கடுத்து கண் பார்வை அங்க இருக்கலாம் இல்ல இங்க இருக்கலாம் இல்ல, பொதுவாக இந்த கண் பார்வை எங்கெல்லாம் போதோ இது வரைக்கும் இங்க மேலும் கீழமா போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. அதற்கடுத்து நாம் இந்த முதுகை நேராக வைத்திருக்க வேண்டும். முதுகு எந்த அளவுக்கு நேராக வைக்கணும் பாருங்க. வில் அளவுக்கு இருக்கணும். வில்லு மாதிரி, வில்லுடைய கயிறு மாதிரி நம்முடைய இரு கைகள் இருக்கணும். இது வில்லு, அதனுடைய கயிறு இப்படி இருக்கணும். கைகளை இப்படி வச்சிடக்கூடாது, ஸ்ட்ரைட்டா வைக்கணும். அதே போல இந்த இரண்டு கைகளை இந்த முட்டுக்கால் மீது தான் வைக்கணும், இப்படி போயிடக்கூடாது. அதே மாதிரி இப்படி போயிடக்கூடாது. சில பேர் இந்த காலை இப்படி வச்சிருப்பாங்க, அது செய்யக்கூடாது. காலும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், கைகளும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அந்த தலை, அந்த முதுகு ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கணும். எந்தவித பெண்டாய வளைஞ்சு இருக்கக்கூடாது. இது ருக்கு செய்யற முறை. ருக்கு செய்யும் பொழுது சுபஹான ரப்பில் அதீம் என்று 3 முறை சொல்ல வேண்டும். அதிகப்படியாக ஒற்றைப்படியாக சொல்லிக் கொள்ளலாம். அதற்கு அடுத்து சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி என்ற துஆவை ஓதலாம். அதே மாதிரி சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர் ரூஹ் என்ற துஆவை ஓதலாம். அதற்கு அடுத்து என்னது? அப்படி
சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லும் பொழுது இரு கைகளை காதுக்கு நேராக அல்லது தோல்புஜுக்கு நேராக வைத்து கீழே இறக்கிடணும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொன்ன பிறகு இரு கையில என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படி தக்பீர் கட்டக்கூடாது. அப்படி எந்த ஆதாரம் கிடையாது. இரு மூட்டுக்கள் எல்லாம் நேராக ஆகும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பினார்கள். ருக்கூலும் திரும்பும் போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதான் விட்டுட்டாங்க. இதான் இருக்குது. சும்மா இப்படி தக்பீர் கட்டக்கூடாது. வெளிநாட்டுக்கு போற சில பேர் அப்படி செய்வாங்க. அதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி இப்ப சஜிதாவுக்கு போறோம். சஜிதாவுக்கு எப்படி போகணும்? போறதுல இருந்து எந்திரிக்கிற வரைக்கும் கவனமா பாருங்க. சஜிதாவுக்கு போகும்போது கையை உயர்த்த வேண்டியது இல்ல, இப்படியே போறதான். எப்படி சஜிதாவுக்கு மைக் வச்சிருங்க. சஜிதாவுக்கு போறேன், வாங்க மைக் வைங்க. முதல்ல இரு கைகளை வைக்கணும், இப்படி வச்சிடக்கூடாது. சஜிதாவுல இருந்து அதாவது சஜிதாவுக்கு போகும் பொழுது இப்படி போயிடக்கூடாது. சஜிதாவுக்கு போகும் பொழுது இதான் போகணும். இதான் முறை. இரு கைகளைத்தான் முதலில் வைக்க வேண்டும். அதற்கடுத்து முட்டுக்கால்களை வைக்க வேண்டும். அதற்கடுத்து இந்த இரண்டு கைகளை தோல் புஜத்துக்கு நேராகவோ அல்லது காதுகளுக்கு நேராகவோ இரு காதுகளுக்கு நேராக வைக்க வேண்டும். அதற்கடுத்து வைக்கக்கூடிய நாம் கைகளை விரிச்சு வைக்க கூடாது, ரொம்ப சுருக்கி வச்சிடக்கூடாது, நார்மலா வச்சுக்கணும். அதற்கடுத்து இந்த இரு கைகளை இப்படி சேர்த்து வைத்திருக்கூடாது. அதாவது இந்த இரண்டு முட்டு கைகளும் தரையிலே படக்கூடாது, தூக்கி வைக்க வேண்டும். அதற்கடுத்து நாம் சஜிதா செய்யும் பொழுது 8 உறுப்புகள் தரையிலே பட வேண்டும். நெற்றி, மூக்கு, இரு கைகள், 2 முட்டுக்கால்கள், 2 கால் விரல்கள், அந்த கால் பாதங்கள். ஆமா. அதற்கடுத்து இந்த இரு கால்களை எப்படி வைக்கணும்னா இப்படி விரிச்சு வச்சிடக்கூடாது, சும்மா அப்படி வச்சிடக்கூடாது. இரு கால்களை சேர்த்து வைக்க வேண்டும். 2 குதிகால்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்யும் பொழுது சேர்த்து வைத்திருந்தார்கள் என்ற ஹதீஸ் இருக்கிறது. அவ்வாறு வைக்க வேண்டும். இதுதான் சஜிதா செய்யற முறை. சஜிதா செய்யற முறையை உங்களுக்கு இந்த வாக்குல காட்டுறோம்.